சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். பொதுவா இந்த வசனத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு உங்க பக்கத்துல வந்துட்டாருன்னா முதல்ல நீங்க பாவின்னு என்ன பண்ணுவார், உங்களை உணர வைப்பார், சொல்ல வைப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு அது இருக்கலாம், நாம பாவிதான். அதுக்கப்புறம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் நீதிமானாக வாழ்வார்கள். ஆனா விசுவாச ஜனங்களுக்கு, நமக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு ஒரு மிகப்பெரிய அறுவடை கொடுக்கும் பொழுதும், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுதும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது பாருங்க. ஐயோ ஆண்டவரே, நான் பாவிப்பா, நான் பாவியான மனுஷன். நான் சொல்றேன், பாவியான மனுஷன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை உணர வைப்பார் அப்படின்றது தவறு. இந்த இடத்துல இயேசு பேதுருக்கு அந்த உணர்வை என்ன பண்ணல, கொண்டு வரல. இயேசு பேதுருவுக்கு நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன், உணர வைக்கிறேன்னு இயேசு பேதுருக்கு அந்த உணர்வை கொண்டு வரல. பேதுருக்கு தான் அந்த உணர்வு வருது. ஏன்னா இயேசு பேதுருக்கு அந்த உணர்வை கொண்டு வந்திருந்தா, இயேசு பேதுருக்கு அந்த உணர்வை கொண்டு வந்திருந்தா, பேதுரு என்ன சொல்றாரு, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருக்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் என்னைக்கு என்ன பாவின்னு சொல்றேனோ அன்னைக்கு நான் என்ன பண்றேன், இயேசுவை என்னை விட்டு அகன்று போக சொல்றேன். என் பக்கத்துல என்ன பண்ணாதீங்க, வராதீங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப இயேசுதான் இந்த உணர்வை பேதுருக்கு கொடுத்தாருன்னா, பேதுரு என்ன சொல்றாரு, நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க. இயேசுதான் கொடுத்தாருன்னா இயேசு அவரை விட்டு போகணும்னு நினைப்பாரா? அப்ப இயேசு கொடுத்திருப்பாரா? இந்த உணர்வை இயேசு என்ன பண்ணிருக்க மாட்டாரு, கொடுத்திருக்க மாட்டாரு. நான் பாவி, நான் பாவி, நீ பாவின்னு தெரிஞ்சுதான் என்ன பண்றாரு, அவரு உதவியே செய்யறார். சரி, நான் பாவி அப்படின்னு சொல்றதுனால இயேசுக்கு என்ன நடக்க போகுது? பா, நீ பாவின்னு சொல்லிட்டியாப்பா, உன் பெருந்தன்மை நான் பாராட்டுறேன்னு சொல்லி அவளை பாராட்டுறா? கிடையாது. நீ பாவின்னு தெரிஞ்சுதான் நான் வர்றேன் உன் பக்கத்துல. ஆனா நீ என்ன சொல்ற, நீ பாவின்னு சொல்ற, நீ பாவின்னு நீ ஒன்னையே சொல்லிட்டு என்ன உன் பக்கத்துல வரவிடாம தடுக்கிற. பேதுரு என்ன சொல்றாரு, நான் பாவி, என்னை விட்டு போயிருங்க, அகன்று போங்கன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் பாவின்னு என்னைக்கு நான் சொல்றேனோ அன்னைக்கு இயேசு நம்ம பக்கத்திலேயே வரவிட மாட்டோம்னு அர்த்தம். இப்ப இயேசு இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ பாவின்னு எனக்கு தெரியும், நீ பாவி என்ன பண்ணாத, சொல்லாத. நான் பாவி, நான் பாவி அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லு. புரியுதுங்களா? நான் என்ன, நீ ஒன்ன நீ பார்க்காத, நான் என்ன பண்ணக்கூடாது, நான் பார்க்க கூடாது, நான் பாவியா இருக்கேனே அப்படின்னு காட்டுறேன். அதை சொல்றதை காட்டிலும் அவர் நல்லவரா இருக்கிறாரு, எனக்கு உதவி செய்யற அளவுக்கு இவர் நல்லவரா இருக்கிறாரு, எனக்கே ஆசீர்வாதத்தை தர்ற அளவுக்கு இவரு நல்லவரா இருக்காரு. இந்த நல்லவர் என் கூட இருந்தா அவரை போல நானும் நல்லவரா மாறிடுவேனே. நான் பாவின்னு சொன்னா நான் என்னை விட்டு அவரை வெளியில போக சொல்றேன், என் பக்கத்திலே வராதீங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா நான் என்ன பார்க்காம அவர் நல்லவர் சொன்னேன் அப்படின்னா அவரை போல நானும் நல்லவரா மாறிடுவேனே. இந்த நல்லவர் என் பக்கத்துல இருந்தா நானும் அவரை போல நல்லவரா மாறிடுவேனே. இந்த நல்லவர் பக்கத்துல நான் இருந்தா அவரை போல நானும் பரிசுத்தமா மாறிடுவேனே அப்படின்னு தோணுமே தவிர, நான் பாவின்னு சொல்லிட்டே இருந்தேன் அப்படின்னா நான் அவர் பக்கத்துலயும் நான் போக மாட்டேன், அவரை என் பக்கத்திலே நான் வரவே விட மாட்டேன். ஏன்னா நான் யாரு, பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதனால நீங்க உங்களை குறிச்சு என்ன பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க, நீங்க அவரை குறிச்சு யோசிங்க.